OS மணியன். பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். புயல் பாதுகாப்பு மையம் என்பது கடற்கரை ஓரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பை தருவதற்காக அமைக்கப்பட்ட புயல் பாதுகாப்பு மையங்கள். இவை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. பல்வேறு கட்டிடங்கள் பழுதாகவும் பயன்படுத்த முடியாமலும் அது உயர்ந்த கட்டிடங்களாக இருக்கிறது. அதில் பழுதுபட்ட கட்டிடங்களை இடித்துவிட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் புதிய கட்டிடங்களை கட்டித்தர முன்வர வேண்டும் என்று நான் பொதுவாக கேட்கிற அதே வேளையில் சிறுதலைக்காடு என்கிற என்னுடைய தொகுதியில் ஒரு மீனவர் கிராமம் இருக்கிறது. அது நாலா பக்கமும் கடல் நீரால் சூழ்ந்திருக்கிற தீவு போல இருக்கிற ஒரு பகுதி. அந்த ஊருக்கு சென்று வருவதற்கே 3 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும். அந்த மக்கள் பாதிப்பு ஏற்படுகிற போது மிகவும் சிரமப்படுகிறார்கள். நான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற திட்டத்தில் அந்த கட்டிடத்தை கட்டி தருவதற்கான வேலையை கேட்டிருந்தேன். அது திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கப்படவில்லை, பணி தொடங்கவில்லை. அதை தொடங்குவார்களா, செய்து தருவார்களா என்று மாண்புமிகு அமைச்சர் மூலமாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்லியது போல கட்டிடங்கள் பழுதடைந்து இருக்குமானால் அதை சீர் செய்யக்கூடிய பணிகளை செய்கிறோம். மிகவும் மோசமாக இருக்கும் என்று சொன்னால் புதிய கட்டடங்களை கட்டுவதற்கு சிறுதலைக்காடு என்ற ஊரும் சொல்லியிருக்கிறீர்கள். அதிகாரிகளோடு கலந்து தகுந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக அந்த அரசு எடுக்கும். விநாயகன் 24 மாண்புமிகு உறுப்பினர் PS சிவகுமார், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வல்லம் ஒன்றியம் செஞ்சி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் கீழ்மாம்பட்டு கிராம நியாய விலைக் கடைக்கு தற்போது புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவரே வணக்கம். எங்கள் அரசியல் வழிகாட்டி பாடல் அமைச்சர் தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணியை வணங்கி என்னை இந்த மாவட்டத்தில் பேச வாய்ப்பளித்த மயிலம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களை வணங்கி, மயிலம் தொகுதியில் உட்பட்ட வல்லம் ஒன்றியத்தில் கீழ்மாம்பட்டு கிராமத்தில் 2023-24 நிதியாண்டில் அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டத்தில் கீழ் நியாயவிலை கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. அதே போல வல்லம் ஒன்றியத்தில் மொடையூர், கல்லடிக்குப்பம் மற்றும் மேல்கூடலூர் ஊராட்சியில் வவால்குன்ற கிராமத்தில் நியாயவிலை கட்டடம் 15 உள்ளதால் புதிய நியாயவிலை கட்டடத்தை அமைத்து தர அமைச்சர் முன்வரவா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. மற்றும் சில கடைகளை இதுபோன்று பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதிய கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் அது கற்றி பரிசீலித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அதே போல வல்லம் ஒன்றியத்தில் கொங்கரப்பட்டு கிராமத்தில் சுமார் 1300 குடும்பங்கள் வசிக்கின்றன. பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க நீண்ட நேரம் காத்திருக்க பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கிறால், ஆகவே கொங்கரப்பட்டு கிராமத்தில் பகுதி நியாயவிலை கடை பிரித்து அமைத்து தர வேண்டும் என்றும், மயிலம் ஒன்றியத்தில் அவையார்குப்பம் ஊராட்சியில் நடுகுப்பம் கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வசிக்கின்றன. நடுகுப்பம் கிராமத்தில் பகுதி நியாயவிலை கடை அமைத்து தர வேண்டும் என்றும், ஒலகூர் ஒன்றியத்தில் சாத்தனூர் ஊராட்சி சித்தேரிப்பட்டு கிராமத்தில் சுமார் 140 குடும்பங்கள் வசிக்க சித்தேரிப்பட்டு கிராமத்தில் வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் மக்கள் நலனுக்காக இந்த அரசு நலனுக்காக அவர் என்ன வசதிகள் தேவையோ அவற்றையெல்லாம் செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டு வழிநடத்துகின்ற முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுடைய நலனுக்காக அவர் என்ன வசதிகள் தேவையோ அவற்றையெல்லாம்
செய்து கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏறத்தாழ புதிய கடைகளாக மட்டும் நம்முடைய துறையின் சார்பில் 1931 புதிய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கடைகள் உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 2554 கடைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்களுடைய தேவைகளை அறிந்து அவை எதிர்காலத்தில் பூர்த்தி செய்யப்படும். வாய்ப்பிருந்தால் உறுப்பினர் அவர்கள் தாங்கள் இங்கே மன்றத்தில் வைத்த அந்த கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக தந்தீர்களேயானால் துறைக்கு அனுப்பி உரிய பதில்களை பெற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். குறிப்பாக ஒரே கடையில் 1300க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள். அதையெல்லாம் செய்வதற்கு வாய்ப்புகள் சாத்தியம் இருக்கிறது, செய்து தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஜி வரலட்சுமி.